இந்த சிறப்பான ஆண்டு விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக என்னுடன் பங்கேற்றுள்ள நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், இப்பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், குறிஞ்சி கல்வி குழும நிறுவனர்களுக்கும், குறிஞ்சி கல்வி குழுமத்தின் குடும்பத்தினருக்கும், மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள், இப்பள்ளியின் முதல்வர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா என்றால் கடந்த ஓராண்டாக மாணவர்கள் தங்களுடைய கல்வி, விளையாட்டு, தனித்திறமை போன்ற பல்வேறு செயல்களில் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பு நிகழ்வாக ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைத்தான் நாம் ஆண்டு விழா என்று கூறுகிறோம். பொதுவாக தமிழில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று கூறுவார்கள். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களை முன்னிறுத்துவார்கள். குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுடைய அறிவு சார்ந்த செயல்பாடுகளுக்கும் பள்ளியும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் மிகச்சிறந்த பங்களிப்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக, பள்ளியின் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களானவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும், அறிஞர்களாகவும், கலைஞர்களாகவும், மேதைகளாகவும், மருத்துவர்களாகவும், நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் போன்று காவல்துறையில் மிகச்சிறந்த இடங்களை வகிக்கக்கூடியவர்களாகவும் மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்குரிய மிகச்சிறந்த தளமாக நம்முடைய பள்ளிக்கூடங்கள் அமைகின்றன. தமிழில் அழகாக பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருப்பார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துயரம் பல விழுந்து பலர் மனம் புண்பட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மிக அழகான வலுவான வார்த்தைகளை பாரதியார் அவர்கள் கூறியிருப்பார்கள். இன்று நம்மிடையே பலர் எவ்வாறு இருக்கிறோம் என்றால், என்னென்ன உணவுகள் கிடைக்குதோ அவ்வளவும் சாப்பிட்டுட்டு பல வீணான கதைகள், இன்னைக்கு என்ன ஷார்ட்ஸ் பார்த்த, இன்னைக்கு மொபைல்ல என்னென்ன ரீல்ஸ் பார்த்தீங்க, யூடியூப்ல என்னென்ன பார்த்துட்டு இருந்தீங்க, என்னென்ன கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு பல சின்ன சின்ன கதைகளை பேசிட்டு பலருடைய உள்ளங்களை துன்பப்படுத்தும் வகையாக, மனம் வருந்தும்படியாக செயல்பட்டு எல்லோரையும் போல நம்ம என்ன பண்றோங்க, நரை கூடி எல்லாரையும் போல வயதான பிறகு இறந்து போகின்ற சாதாரண மனிதர்களைப் போல் இல்லாமல் இந்த கல்விக்கூடத்தில் படிக்கின்ற அனைத்து குழந்தைகளும் மிக சிறப்பானவர்களாக பல்வேறு துறைகளில் விளங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேங்க. ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களை பார்த்துட்டு, உலகிலேயே மிக புனிதமான நீர் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்பொழுது ஒரு சீடர் சொல்றாரு, உலகிலேயே மிக புனிதமான நீர் எனக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் ஓடக்கூடிய கங்கை நதி தான் புனிதமான நீர் அப்படின்னு சொல்றார். உடனடியாக புத்தர் என்ன சொல்றாரு, அது இல்ல அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக இன்னொரு சீடர் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பல காலங்களாக தன்னுடைய மகனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்த கண்ணீர் தான் மிக புனிதமான நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு புத்தர் சொல்றார். அடுத்ததாக இன்னொரு சீடர் சொல்றாரு, மற்றவர்கள்லாம் துயரப்படும் பொழுது அந்த துயரை களைவதற்காக தான் பாடுபட்டு மேலும் அதற்காக அழுகின்ற கண்ணீர் தான் சிறந்த நீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விடையாக புத்தரே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தினமும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து தன்னுடைய கலப்பையை எடுத்துக்கொண்டு போய் உலக மக்களின் பசி தீர்க்க மிகச் சிறப்பாக உழைக்கின்ற, கடின உழைப்பை வெளிப்படுத்தி உணவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயியின் வியர்வை தான் சிறந்த நீர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றாருங்க. அப்ப அந்த கடின உழைப்பிற்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத மிக சிறப்பாக வள்ளுவரும் சொல்லியிருக்காருங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடின உழைப்பிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடல் தமிழ்ல அழகா இருக்குங்க. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார்.
அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு தமிழ் பாடல் அர்த்தநாரி புலவர் வந்து பாடியிருக்காருங்க. இந்த பாடல்களா நம்ம வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டோம்னா மிக சிறப்பாக நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பார்த்துட்டீங்கன்னா கிரவுண்ட் இருக்குங்க, பிளே கிரவுண்டு. சார் கூட ஆண்டு அறிக்கையை வாசிக்கும் பொழுது விளையாட்டில் வந்து இங்க பள்ளியில வந்து என்னென்ன விளையாட்டுகள்ல மாணவர்கள் வந்து சிறந்து விளங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து வாசிச்சாங்க. ஏன் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு குழந்தை என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த இணை செயல்பாடுகளிலையும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பார்த்து கொண்டோமானால் பொதுவாக வந்து மொபைல் போன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மொபைல் போன்ல இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் உள்ளம் எல்லாமே பாதிப்படையுதுங்க. ஆனால் நாம் வந்து உடல் ரீதியாக விளையாட்டுகளில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தினோமானால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்தோடு நாம் அடைய வேண்டிய இலக்கினையும் அடைய இயலும். எனக்கு கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த குறிஞ்சி கல்வி நிறுவனத்திற்கும் தாளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.